பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நேசப்பிரபு அப்படின்னு ஒரு 30 வயது இளைஞர். திருப்பூர் மாவட்டம் அப்படின்னு வரும்போது அனைத்து விதமான இல்லீகலும் நடக்கும். மசாஜ் சென்டர்ஸ், நள்ளிரவு நேரத்தில் கேளிக்கை விடுதி, அது இல்லாமல் உங்களுக்கு சீட்டார் கிளப்பு, ஒயின் ஷாப், மசாஜ் சென்டர்ன்ற பேரில் முழுக்க விபச்சாரம். வந்த உடனே 9 பேர் வந்திருக்காங்க. கழுத்தில் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த கையை வச்சு தடுத்துருக்காரு. இந்த கை எலும்பு உடஞ்சி போய் 2 ஆயிடுச்சு. உடனே இந்த கழுத்தில் வெட்ட போட்டிருக்காங்க. இந்த கையை வச்சிருக்காரு, இந்த எலும்பு ஒட்டிருச்சு. தலைக்கு பின்னாடி வெட்டியிருக்காங்க. நல்லா கவனிங்க, காவல்துறையோட மிகப்பெரிய அஜாக்கிரதை, மிகப்பெரிய ஒரு மட்டமான ஒரு செயல்பாடு என்னன்னா, எந்த மருத்துவமனைக்கு போனாலும் உடனே காவல்துறைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அப்படி சொல்லி தான் தெரியும்ன்றாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய தவறு. இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, அந்த மாவட்டமே அவரோட செய்தித்துறை அமைச்சர் மாவட்டம். செய்தித்துறை அமைச்சர் மாவட்டத்திலேயே செய்தியாளரை வெட்டியிருக்காங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட், எதனால வெட்டணுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 நாட்களுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டர் வந்து எங்களை செய்தியை பற்றி போட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினாரு, எங்களை பிளாக்மெயில் பண்ணார். உடனே நாங்கள் அவரை தடுத்தோம். உடனே இந்த எண்ணெய் வந்து பிரவீனை தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. உடனே நாங்கள் பிளான் பண்ணி அவரை வெட்டிட்டு வந்தோம். நான் வந்து ஒரு நீதிபதி கிட்ட கூட என்னுடைய ஆவணத்தை நான் எங்கேருந்து சோர்ஸ் கிடச்சிச்சு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பத்திரிகை துறை சொல்லுது. நான் இப்போ எங்கே போய் செய்தி எடுக்க போகிறேன்றதை தன்னுடைய ஆசிரியருக்கு அவர் தெரிவிக்காம விட்டது தான் அவருடைய மிகப்பெரிய தவறு. அவர் எடிட்டர் கிட்ட சொல்லவே இல்லை. தகவலே அப்படி இல்லையே. ரவுடிங்கெல்லாம் சமூக வலைதளத்தில் எனக்கு உயிர் பயத்தில் போடுறானுங்கல்ல. ரவுடி போடும்போது நீ பத்திரிகையாளர் தானே, நீ போடணும்ல. சார் நான் அந்த மாதிரி பேசுகிறேன் சார், சொல்கிறேன் சார், என்னை வெட்டுறாங்க சார், ஐயோ போச்சு சார், ஒரு கதறல் கேட்குது. இந்த 3 நாட்களில் ஒரு எழுத்து மூலமாக ஒரு புகாரை கொடுத்துருக்கலாம். போலீஸ் வந்து இவன் வெளில வந்தால் தாக்குதல் நடக்கும்ன்றதுக்காக போலீஸ் அவர் வீட்டுக்கு போயிட்டு இது எஃப்ஐஆர் வாங்கிக்கலாமே. உங்களுக்கு பிரச்சனைன்னும் போது உடனே ஒரு அமைப்பு வரணும், அறிக்கை கொடுக்கணும் போது, அப்ப நீங்க அந்த அமைப்புக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கூட நண்பரா வச்சிருந்தா அந்த 3 நாள் உன்னை பத்திரிகையாளர் உன்னை பூ மாதிரி கொண்டு போயிருப்பாங்களே. வணக்கம் சார், கடந்த 2-3 நாட்களாக ரொம்ப எல்லா ஊடகங்கள்லையும் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமா நேசப்பிரபு அவர்களுடைய தாக்குதல் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த தாக்குதலுக்கு உண்டான பின்னணி, போலீஸ் ஏன் அவ்வளோ மெத்தனமாக செயல்பட்டாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சக பத்திரிகையாளராகவும் சென்னை பிரஸ் கிளப்போட பொதுச் செயலாளராகவும் முதல்ல ஒரு செய்தியாளர் இந்த மாதிரி கொலவெறி தாக்குதல் செய்தியாளர் மேலே நான் நடத்தியதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கேன். 2வது, இது வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் கிருஷ்ணாபுரம்ன்ற ஒரு இடத்துல இந்த சம்பவம் வந்து புதன்கிழமை, அதாவது 24ஆம் தேதி அன்று இரவு 10 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. யார் இதில் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, நேசப்பிரபு அப்படின்னு ஒரு 30 வயது இளைஞர். இவரோட தந்தையார் யாருன்னு கேட்டால் விவசாயி செல்வராஜ், தாயார் வந்து ஈஸ்வரின்னு பேர். இவரோட ஒரே சகோதரர் இருக்கார், இளைய சகோதரர் இருக்கார். அவர் வந்து மோகன் குமார்னு சொல்லிட்டு இளைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அந்த பகுதியிலே ஒரு செல்ஃபோன் கடை, ஹலோ மொபைல்ஸ்னு ஒரு செல்ஃபோன் கடை வச்சுருக்கார். இந்த செய்தியாளர் வந்து தற்போது வந்து ஒரு முன்னணி காட்சி ஊடகத்தில் வந்து திருப்பூர் மாவட்ட பல்லடம் தாலுகா செய்தியாளராக இருக்கிறாரு. இங்கே வந்து 3லேருந்து 3.25 வருஷமாக இங்கே பணிபுரிகிறார். இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து உள்ளாட்சி முரசுன்னு ஒரு தினசரி நாளிதழில் அவர் தாலுகா செய்தியாளராக பணிபுரிந்திருக்காரு. உள்ளாட்சி முரசுன்னு அதற்கு அந்த நேரத்தில் வந்து நியூஸ் ஜே தொலைக்காட்சியிலையும் பணிபுரிஞ்சிருக்காரு. திருப்பூர் மாவட்டம் அப்படின்னு வரும்போது, நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து விதமான இல்லீகலும் நடக்கும். இதில் என்னன்னு கேட்டால், தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் விற்பனை அங்கங்கு இரவு நேரங்களில் நடந்தாலும் அது ஒரு காவல்துறைக்கோ உள்ள பொதுமக்கள் கவனத்திற்கோ, மகளிர் அமைப்பு, இப்போல்லாம் மகளிர் அமைப்பே வந்து உடனே ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு சமூக வலைதளத்தில் பரப்புறனால அந்த அந்த விற்பனை தடைப்படுது. அப்படின்னும் போது திருப்பூர் மாவட்டத்தில் வந்து
இந்த பல்லடம் தாலுக்காவில் வந்து மசாஜ் சென்டர்ஸ், நள்ளிரவு நேரத்தில் கேளிக்கை விடுதி, அது இல்லாமல் உங்களுக்கு சீட்டார் கிளப்பு, ஒயின் ஷாப், இது எல்லாமே நடந்துட்டுருக்கும். மினி பேங்காக்ன்ற மாதிரி. ஆமாம், மினி பேங்காக். ஆமாம், அந்த அளவுக்கு அதாவது மசாஜ் சென்டர்ன்ற பேரில் முழுக்க விபச்சாரம், ஹைடெக் விபச்சாரம், நவீன விபச்சாரம் அப்படின்லாம். நீங்கள் கூட கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி கூட ஈசிஆர் ரோட்டில் கூட சென்னையிலேயே வந்து ஒரு ஃபேமிலியாக பிடிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேராக. இந்த மாதிரி அங்கே நடந்துட்டு வர சூழ்நிலையில் இந்த நபர், அதாவது நேசப்பிரபு அப்படின்றவர் வந்து ஒரு 30 வயது திருமணமாகாத ஒரு துடுக்கான இளைஞர். இவர் என்ன பண்ணுறாரு, வழக்கமான செய்தி சேகரிக்கிறது, மினிஸ்டர் ஃபங்க்ஷனு, ஹேங்கிங்கு, ஆக்சிடெண்ட்டு, பிடபிள்யூடி ஃபங்க்ஷனு, அது போலீஸ் எல்லாம் போகாமல் இவர் முழுக்க அந்த கிரைம், அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் காட்சி ஊடகத்திலையோ அச்சு ஊடகத்திலையோ நீங்கள் பணிபுரியும் போது ஒரு தனித்துவமான செய்திக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படின்னும் போது யாருமே கொண்டு வராத நியூஸை நம்ம மாவட்டத்தில், அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் ஏராளமான செய்தியாளர்கள் இருக்காங்க. அதில் பல்லடத்தில் ஏராளமான செய்தியாளர் இருந்தாலும் இவர் வந்து குறிப்பாக ஒரு சில செய்தியை எடுத்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுல ஒரு முனைப்பாக இருக்கிறாரு. இந்த வேலையை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். இதையா நம்ம அப்படி சொல்கிறோன்னு கேட்டால், இவரோட ப்ரீவியஸ் நியூஸஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே முழுக்க வந்து இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன், கரப்ஷன் இதுக்குள்ளேயே தான் வருது. இந்த இல்லீகலாக டாஸ்மாக் மது விற்பனை, அது அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுக்குறாரு. நம்ம ஒன்றும் சொல்ல தேவை, அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுக்குறாரு. 2வது, இவர் தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் இருக்க இரவு நேர டாஸ்மாக் பார்களில் விற்பனை நடக்கிறத செய்தியாக போட்டிருக்காரு. முந்திய காலத்தில் வந்து அங்கே இருக்க ஹோட்டல்களில் வந்து இரவு நேரத்தில் வச்சிருக்க ஹோட்டல், அந்த கொக்கரக்கோன்னு ஒரு ஹோட்டல்னு ஒரு பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் போய் ஒரு சர்ச்சையை அந்த செய்தி போட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையானோன்னு. இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த பகுதியில் ஒரு குற்றச்சாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு குற்றச்செயல் நடக்குது, சமூக விரோத செயல் நடக்குது, மதுபானம் விற்பனை நள்ளிரவு நேரத்தில் நடக்குது, அங்கே ஒரு ஹைடெக் விபச்சாரம் நடக்குது, இது போன்ற எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒரு செய்தியாளர்களுக்கு முன்னாடி அது காவல்துறையோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது. காவல்துறையோட ஆசீர்வாதத்தின்படி தான் வந்து அது இந்த ஊராக இருந்தாலும் எங்கோது ஒரு இடத்துல தெரியாதனமாக நடக்கும்போது மேலதிகாரி கவனத்துக்கு போகும்போது உடனடியாக முடிச்சு வைக்கப்படும். அப்படின்னும்போது இவர் வந்து தொடர்ந்து இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காரு. இந்த செய்தியின் மூலமாக வந்து கடந்த 2-3 நாட்களாக டாஸ்மாக் செய்தியை வெளியிட்டிருக்காரு. 24ஆம் தேதி இரவு 10 மணிக்கு இவர் வந்து தொடர்ந்து அதுக்கு முன்னாடி நாள், அதாவது 22ஆம் தேதி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுறாரு. கண்ட்ரோல் ரூமுக்கு 100 கால்ஸ் ஃபோன் பண்ணுறாரு. 100 கால்ஸ் ஃபோன் பண்ண உடனே, சார் நான் அந்த மாதிரி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்காவில் இருக்கேன் சார், நான் அந்த மாதிரி நியூஸ் 7 ரிப்போர்ட்டராக இருக்கேன் சார். அவங்க உடனே சரி சொல்லுங்க. அதாவது ஒரு ஆபத்தில் இருக்கவங்க மட்டும்தான் பதட்டப்படுவாங்க. காவல்துறையில் இந்த மாதிரி 1000 கால்ஸ் வரும். அதனால் நம்மளும் பொங்கி எழுந்து அவர் உடனே அந்த மைக்கு வாக்கி டாக்கியெல்லாம் தூக்கி போட்டுட்டு உடனே ஓடியார முடியாது. அவங்க அதுக்கு தான் அந்த டெலிகாலராக கண்ட்ரோல் ரூமில் வச்சுருக்காங்க. அவங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்தாலும் அவங்க பதட்டப்படாமல், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் டீட்டெயில் சொல்கிறேன், இது வந்து வழக்கமான ஒன்று, அது இவர்கிட்ட கேட்குறாங்க. சரி நீங்கள் உடனே காவல் நிலைக்கு போங்கன்றாங்க. 22 இது முடியுது. 23ஆம் தேதி திரும்பவும் ஃபோன் பண்ணுறாரு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணோன்னா, இன்ஸ்பெக்டர் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாயா, நீ ஸ்டேஷனுக்கு வாங்க, நீ ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுன்றாரு. இதற்கு நடுவில் பக்கத்தில், அதாவது அருகில், அதாவது இந்த இடத்துக்கு பேர் என்னென்னா, இந்த இடத்துக்கு பேர் காமநாயக்கன் பாளையம்ன்றது. அந்த பிஎஸ், அந்த காமநாயக்கன் பாளையத்தோட அந்த பிஎஸ் போலீஸ் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இடத்துல தான் இவரோட தோட்டமும் இவரோட வீடும் இருக்குது. இவர் தாய் தந்தை விவசாயி, இவர் தம்பிகள் மட்டும் இருக்கனால 22ஆம் தேதி வந்து நோட்டம் விடுறாங்க. இரவு நேரத்தில் வந்து நோட்டம் விடுறாங்க. 23ஆம் தேதி வராங்க. வந்து அந்த இவர் வீட்டு பக்கத்தில் இவங்க உறவினர் இருக்கார், அவர்கிட்ட போய் இவரை பற்றி விசாரிக்கிறாங்க. வேற ஒரு மொபைல் ஷாப்பில் போயிட்டு, இது அவங்க தம்பி கடையா, நீ தான் அவங்க தம்பியா, இல்லைங்க அவர் யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் அவருடைய நாலேஜுக்கு போகுது. அந்த 23ஆம் தேதி இவருடைய வீட்டுக்கே வந்து இவரோட தந்தைக்கிட்டே கேட்குறாங்க. இவர் தந்தைக்கிட்ட கேட்ட உடனே அந்த செல்ஃபோன் கடைக்காரர் இவரோட தம்பி மோகன்குமார்கிட்ட சொன்னோன்னே, மோகன்குமார் இவர் தந்தைக்கிட்ட சொல்கிறாரு, அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையே. உடனே அவன் வந்த உடனே அவனே சொல்கிறான், இல்லை என்னை வந்து இந்த மாதிரி என்னை வந்து ஏதோ வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க
அப்படின்னோடனே சரி நீ முதல்ல காவல்துறைக்கு போ அப்படின்னும் போது உடனே இவர் வந்து திரும்பவும் காவல்துறைக்கு ஃபோன் அடிக்கிறார். இது எல்லா ஆடியோக்களும் நேசப்பிரபுவோட கைபேசி மூலமாக தான் நம்மளுக்கு கிடைச்சதே தவிர, திரும்பவும் ஃபோன் பண்ணுறாரு. 23ஆம் தேதி இரவு ஸ்டேஷனுக்கு வாங்கன்றாங்க. 24ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு அவருடைய தம்பி சொல்கிறாரு, திரும்பவும் வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்கிறார். உடனே அப்படியா, அது அந்த டாஸ்மாக் முத்துக்குமாரா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்க டாஸ்மாக் பார் நடத்துகிற முத்துக்குமாருக்கு இவர் ஃபோன் பண்ணுறார். என்ன உங்கள் ஆளுங்க வந்து மிரட்டுறாங்களா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இவரோட நோக்கம் ஃபுல்லாக எனக்கு ஒரு எதிரி இருந்தால் இவன் தான் எதிரின்னு என்னால் சொல்ல முடியும். நான் ஊரு ஃபுல்லாக எதிரி சம்பாரித்து வச்சுனா என்னை யார் வெட்டினாங்கன்னு தெரியும். அதாவது ஒரு நல்ல செய்தியாளருக்கு அழகு என்ன பத்திரிகை துறையிலனா, இன்னைக்கு வந்து எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்ன்றதே அழிஞ்சிருச்சு. கரப்ஷன்றது அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் கரப்ஷனை போட்டாங்கன்னா உங்களை அடக்கிறதும் ஒடுக்கிறதும் வந்து இந்த ஆட்சியில் எந்த கவர்மெண்ட்டு அதிகாரி யாராக இருந்தாலும், இப்போ காவல்துறை அதிகாரியை பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களை வந்து அடக்கிறதும் ஒடுக்கிறதுலாம் பார்ப்பாங்க. ஊழலை போட்டிங்கன்னா அப்போது புலனாய்வு நீங்கள் செய்ய முடியாது. ஒரு புலனாய்வு செய்கிறீங்கன்னா அங்கே ஊழல் நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் இங்கே கிடையாது, அழிஞ்சு போச்சு. ஏதோ 4 புத்தகத்தை படிச்சுட்டு நம்மளோட மனசில் வந்ததை எழுதுறது தான் இங்கே நிறைய பத்திரிகையாளர் பண்ணுறாங்களே தவிர தரவுகளோட, அதாவது இது வந்து அவர் கொடுத்துருக்க ஆடியோ வந்து நம்மளோட விஷயத்துக்கு தான் செல்லுபடி ஆகும். நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு தான் ஆடியோ செல்லுபடி ஆகும். வழக்கை நடத்துறதுக்கு ஆடியோ செல்லுபடி ஆகாது, வீடியோ தான் செல்லுபடி ஆகும். இதுக்கு நான் இறுதியாக வரேன் இந்த விஷயத்துக்குள்ளே. என்னட்டா, ஒரு செய்தியாளருக்கு வந்து ஆவணங்கள் தான் தேவை. இவர் என்ன பண்ணுறாரு, முத்துக்குமார்கிட்ட பேசுகிறாரு. 24ஆம் தேதி 12 மணிக்கு பேசுகிறார் மதியம், அவங்க தம்பியை கூட வச்சுக்கிட்டு. அதெல்லாம் நான்லாம் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னோடனே அவர் வெளியே போயிட்டு காமனாக போயிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே இரவு நைட்டு 9 மணிக்கு ஒரு வீட்டுக்கு பைக்கில் ஆள் வராங்க, ஒரு எஃபிசெட்டில் ஆள் வராங்க. அது அவர் சொல்லி தான் எஃபிசெட்னு தெரியும். அவங்க நம்பர் பாருன்றாங்க. சார் நம்பரே தெரியாது சார், எனக்கும் எங்கள் வீட்டுக்கும் கால் பல்லாங்க தூரம் இருக்குது சார், தோட்டத்துக்கு எனக்கு, நான் தூரத்தில் ஒளிஞ்சு பார்க்குறேன் சார். உயிர் பயம் அவருக்கு வந்துருச்சு, உயிர் பயம் வந்துருச்சு. உடனே சரி இவர் போனவொன்னு என்ன பண்ணியிருக்காரு, இவர் உடனே சரி அங்கேருந்து இவர்கிட்ட ஒரு கார் ஒன்று வந்துருக்கு. திருப்பூர் ரிப்போர்ட்ரு யாரோ சரவணன் ஒரு ரிப்போர்ட்டரோட காருன்னு இவர் சொல்கிறாரு. பட் அது எல்லாரும் தகவல் சொல்லி தான் எனக்கு தெரியும். இவர் வந்து TN59T9916ன்னு ஒரு ஸ்கார்பியோ கார் எடுத்துகிட்டு இவர் போகிறார். இவர் போகிறது எந்த இடத்துக்கு போகிறாருன்னா, கிருஷ்ணாபுரம்ன்ற பிரிவு கிட்ட வந்து அந்த பிரிவு அந்த ரோடு, அதான் நம்ம ஊர் சொல்லுவாங்களே முக்குட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த ஜங்ஷன், அந்த கூட்டு ரோடு கிட்ட இருக்க ஒரு HP பெட்ரோல் பங்கு கிட்ட போயிட்டு அங்கேருந்து மறைஞ்சி பேசுகிறார். இவங்க ஆப்போசிட்டில் இருக்காங்க. இவங்க போனவங்க இவர் அப்போ தான் காவல்துறைக்கிட்ட கடைசியாக பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, அப்போ ஃபோன் எடுக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் எடுக்கிறார். சார் நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டானுங்க. அப்போது அதுக்கு முன்னாடி கால் தான் நீ காவல் நிலையத்துக்கு வான்னு சொல்கிறார். எப்பயுமே ஒரு செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்காரு, கொலவெறி தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் போது நம்மளுக்கு பொங்கி எழுது. இருந்தாலும் சமயோஜித புத்தி, ஒரு பத்திரிகையாளருக்கு என்ன வேணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், பதட்டப்படக்கூடாது, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியணும். அப்போது நான் வந்து ஒரு நீதிபதி கிட்ட கூட என்னுடைய ஆவணத்தை நான் எங்கேருந்து சோர்ஸ் கிடச்சிச்சுன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பத்திரிகை துறை சொல்லுது. ஆனால் நான் எங்கேருந்து ஒரு செய்தி எடுத்திருக்கேன், எனக்கு எங்கே நடந்திருக்கு, எனக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு, நான் இப்போ எங்கே போய் செய்தி எடுக்க போகிறேன்றதை தன்னுடைய ஆசிரியருக்கு அவர் தெரிவிக்காமல் விட்டது தான் அவருடைய மிகப்பெரிய தவறு. அவர் எடிட்டர்கிட்ட சொல்லவே இல்லை எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க, தகவலே அப்படி இல்லையே. இந்த 3 நாள் காவல்துறைக்கு போன விஷயத்த ஐஜிக்கு அடிச்சிருக்கலாம், எஸ்பிக்கு அடிச்சிருக்கலாம், டிஐஜிக்கு அடிச்சிருக்கலாம், சமூக வலைதளத்தில் போட்டிருக்கலாம். ரவுடிங்கெல்லாம் சமூக வலைதளத்தில் எனக்கு உயிர் பயத்தில் போடுறானுங்கல்ல. ரவுடி போடும்போது நீ பத்திரிகையாளர் தானே, நீ போடணும்ல. இல்லை உடனே எடிட்டோரியலுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், சார் என்ன 3 நாளாக எங்கள் வீட்டில் வந்து ஏதோ த்ரெட்னிங் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கள் ஏதோ நடக்க போகுது, எனக்கு எதனா நினச்சுன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கன்னா எடிட்டோரியல் அவனை வந்து ஒரு பேரிகார்டு போட்டு ஒரு கவசமாக காப்பாற்றிருப்பாங்களே. கொலை அதாவது சதி திட்டம் தீட்டுறாங்கன்னு ஒரு செய்தி வெளியே வந்தாவே அவங்க அலர்ட் ஆகிடுவாங்கல்ல. இந்த கொலை நடக்காமல் இருந்தாலும், இந்த வெட்டு காயங்கள் நடக்காமல் இருந்தாலும் இது தள்ளி போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நடக்கிறத நம்ம தடுக்க முடியாது, பட் அதை தள்ளி வச்சிருக்கலாம்ல. இவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம திங்க் பண்ணும்போது இந்த விஷயத்தை இவர் பண்ண தவறிட்டார். தன்னோட நிறுவனத்துக்கு, அதாவது உனக்கு ஒன்று, அதாவது பாராட்டக்கூடிய விஷயம் ஒன்று சொல்லணும். இப்போ இதில் நடுநிலையாக பேசணும்னா பாராட்டக்கூடிய விஷயம், அவங்க எடிட்டர் தியாகச்செம்மல் உடனடியாக அங்கே போயிட்டார். அதாவது இதுதான் ஒரு நல்ல ஆசிரியர்னா என்ன, ஆசிரியர் அறியாமை நீக்குபவர், உன்னுடைய அறியாமை நீக்கு. அவர் போயிட்டாருங்க, அதை முன்னாடியே சொல்லியிருந்தார், அவர் நேராக வந்து ஐஜி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அங்கே போயிட்டார் அவர்.
இதற்கு நடுவில் சார்னு ஒரு கான்ஸ்டபிள் ஃபோன் எடுக்கிறாரு. அது யாருன்னு தெரியல. முதல் கிரேட் 1 லெவல் கான்ஸ்டபிள் தான் எடுக்கிறாரு. பரவாயில்ல இருக்கவங்க தான் ஃபோன் எடுத்திருப்பாங்க நைட்டு 10 மணிக்கு. யாரும் எடுக்கலாம். சார் நான் அந்த மாதிரி பேசுகிறேன் சார், சொல்கிறேன் சார், என்னை வெட்டுறாங்க சார், ஐயோ போச்சு சார், ஒரு கதறல் கேட்குது. இந்த 3 நாட்களில் ஒரு எழுத்து மூலமாக ஒரு புகாரை கொடுத்துருக்கலாம். இல்லை ஒரு புகாரை எழுதி ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கே இருக்க எஸ்பி ஐஜிக்கு அனுப்பியிருக்கலாம். இல்லை சார், இப்போ என்னன்னா போலீஸில் அவர் தெரிவிக்கிறாரு கொலை வெறி தாக்குதல் நடக்க போகுது, என்ன எல்லாம் நோட்டம் விடுறாங்க, எனக்கு சேஃப்டி வேணும்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. போலீஸ் வந்து இவன் வெளில வந்தால் தாக்குதல் நடக்கும்ன்றதுக்காக போலீஸ் அவர் வீட்டுக்கு போயிட்டு இது எஃப்ஐஆர் வாங்கியிருக்கலாமே, ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கலாமே. அதாவது நம்ம விசாரிச்சபடியில் இதுக்கு முன்பு இவரோட தோட்டத்துக்கு வந்து சில பேர் வந்து போட்ட, அதாவது இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் இது கிடையாது, சும்மா பேச்சுவார்த்தையில் என்ன அந்த நியூஸ் போட்ட அது எங்கள் எடிட்டோரியலில் போய் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இவர் வீட்டுக்கு 2-3 முறை வந்திருக்காங்க. இவங்க கிடையாது, பல மாதங்களுக்கு முன்னாடி வேற வேற சம்பவத்து செய்தி சார்ந்து வரும்போது அப்படி வந்து யாரோ ஒருத்தங்க வராங்க பேச்சுவார்த்தைக்குன்னு தான் நினச்சி இவர் போயிருக்காரு. ஆனால் இது இவ்வளோ பெரிய சம்பவமாக நடக்கும், தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நடக்கும்ட்டு கண்டிப்பாக நேசப்பிரபு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார். நாமும் இந்த மாதிரி ஒரு செய்தியாளர் வந்து வெட்டப்படுவார்னு நாமும் நினச்சி பார்க்கல. காவல்துறை இதே மாதிரி சரி வந்து கம்ப்ளைண்ட் கொடு, இந்த எண்ணத்தில் மிகப்பெரிய ஒரு அஜாக்கிரதை, மிகப்பெரிய ஒரு 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 அசால்ட்னஸ்னால வந்து காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கல. எந்த இடம்ன்ற இவர் ஒரு இடத்த சொல்கிறாரு, அவங்களுக்கு அந்த இடத்த புரிதல் கூட இடம் கிடையாது, அந்த இடத்துக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இடம் கிடையாது. இதில் வந்து இவர் அந்த இடத்துக்கு பெட்ரோல் பங்க் அப்போதைக்கு வராமல் அப்படியே தவிர்த்து எங்கேயாவது ஒரு இடத்துல மறைஞ்சு இருந்திருக்கலாம். தன்னை காப்பாற்றிக்கணும்னு நம்மளாண்ட நம்ம உயிரை தான் காப்பாற்றிக்கணும்னு நினைப்போம், அதுக்கப்புறம் தான் காவல்துறைக்கு போய் புகார் கொடுப்போன்ட்டு. இதற்கு நடுவில் காவல்துறை வந்து அந்த இடத்துக்கு 10 மணிக்கு சம்பவம் நடக்குது. நல்லா கவனிங்க, காவல்துறை ஒரு மிகப்பெரிய அஜாக்கிரதை, மிகப்பெரிய ஒரு மட்டமான ஒரு செயல்பாடு என்னன்னா 10 மணிக்கு வெட்டுறாங்க, உடனே 9:20 ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் செய்தியாளர், அவனை 10 மணிக்கு வெட்டிட்டாங்க. உன் எஃப்ஐஆரில் நீ என்ன போட்டு வச்சிருக்க? கிரைம் நம்பர் 23-24, அதாவது காமநாயக்கன் பாளையம் PS 23/2023. அதில் கிரைம் நம்பரில் வந்து என்னென்ன செக்ஷன் பாயிண்ட் அவுட் ஆகிருக்குன்னா 147 வந்து ஒருத்தனை நோட்டம் விட்டு இது பண்ணுறது. 148னா அவனை ஆயுதம் எடுத்துகிட்டு வந்து அவனை வந்து இது பண்ணுறது. 342 அவனை அடைச்சி வைக்கிறது. 294B அவனை கெட்ட வார்த்தையில் திட்டி அவனை கொலை முயற்சி பண்ணுறது. 307 அவனை கொலை முயற்சி அட்டம் ஒரு ஆயுதங்களோட. அப்போது நீ எஃப்ஐஆரில் குழந்தை வேலு அப்படின்னு ஒரு எஸ்ஐ வந்து ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர் எஃப்ஐஆரில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, நாங்கள் காவல் நிலையத்தில் இருக்கும்போது அதாவது பல்லடம் அரசு மருத்துவமனையிலேருந்து எனக்கு ஃபோன் வருது, பல்லடம் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போனோன்னே இது உடனே அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி நீங்கள் ஜிஹெச் கூட்டு போங்கன்றாங்க. உடனே ஜிஹெச் கூட்டு போகிறாங்க, திருப்பூர் ஜிஹெச் கூட்டு போகிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவரை வந்து கொண்டு போகிறது வந்து கோவை கங்கா மருத்துவமனைக்கு தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அரசு மருத்துவமனைக்கு உடனே காவல்துறைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏஆர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்ட்டு. இவங்களுக்கு அப்படி சொல்லி தான் தெரியுன்றாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய தவறு. இதில் எஃப்ஐஆரில் தகவல் வந்து எங்களுக்கு வந்து G1 கிரேட் 1 கான்ஸ்டபிள் ஃபோன் எடுக்கிறாரு. அந்த கான்ஸ்டபிள் ஃபோன் எடுத்தவுடனே ஜிஹெச்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வருது, மருத்துவமனையில் அரசு பொது மருத்துவமனையிலேருந்து கால் வருது, இந்த மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருன்றாங்க. உடனே நாங்கள் வந்து எஸ்ஐ அங்கே போகிறாரு. அப்போ இவன் யாருக்கிட்ட பேசினா? இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருக்கான்ல, அதுக்கு முன்னாடி 2 வாட்டி கால் பண்ணியிருக்கான், கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணியிருக்கான்ல. கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணால் என்ன, திரும்ப கால் பண்ணணும்ல, 24 ஹவர்ஸில் கால் பண்ணி என்னப்பா உன்னோட ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணாங்களா, உன்னை யார் அட்டம் பண்ணாங்க, சாதாரண ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் கூட ரேட்டிங் கொடுங்கன்றான். அப்போ உனக்கு கண்ட்ரோல் ரூமில் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்கல்ல. அப்போது இது முரண்பாடாக இருக்குது எஃப்ஐஆர். இவன் ஃபோன் பண்ணுறான், இந்த ரிப்போர்ட்டர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு உயிர் போகுது சார், காப்பாற்றுங்க சார், வெட்டுறாங்க சார்ன்றாப்புல. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியுன்றாங்க, ஜிஹெச்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணனால தெரியும். உடனே போகிறோம், அதுக்கப்புறம் கோவை அங்கே போனதுக்கப்புறம் கோவை கங்கா மருத்துவமனை கொண்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. செய்திக்காக 500 இடத்துல வெட்டினாங்க, 62 இடத்துல வெட்டினாங்க, 100 இடத்துல வெட்டினாங்கன்னு சொல்லிக்கலாம். 62 இடத்துல வெட்டினா பாவன் நேசப்பிரபு நம்மளை விட்டு போயிருப்பார். அவரை வந்து பெரிய கத்திகளால் வந்து 9 பேர், அதாவது அவர் சொல்லியிருக்காரு சார் 5 கார் வருது சார், அவர் இருட்டில் தெரியாது, 2 கார் வந்திருக்கு, ஒரு பைக் வந்திருக்கு. அந்த 2 கார் அது என்ன கார்னு தெரியாது, 2 கார் வந்திருக்கு, ஒரு பைக் வந்திருக்கு. வந்த உடனே 9 பேர் வந்திருக்காங்க. 9 பேரில் 6 பேர் இறங்கி வந்திருக்காங்க ஆயுதங்களோட. அந்த 6 பேர் வந்து கழுத்தில் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க.
வெட்டின உடனே முதல்ல இந்த கையை வச்சு தடுத்துருக்காரு. இந்த கை எலும்பு உடஞ்சி போய் ரெண்டாயிடுச்சு. உடனே இந்த காலத்தில் வெட்டப்பட்டிருக்காங்க, இந்த கையை வச்சிருக்காரு, இந்த எலும்பு ஒட்டிருச்சு. இடது காலில் வெட்டி இடது கால் எலும்பை உடைச்சிட்டாங்க. தலைக்கு பின்னாடி வெட்டியிருக்காங்க. பெரிய காயங்கள் பார்த்தா 10 காயங்கள், பெரிய காயங்கள் 10 காயங்கள் அவர் மேலே. உடம்பு ஃபுல்லாக சீராய்ப்பு, தையல். இப்போ வரைக்கும் ஐசியூவில் தான் இருக்கார். யாருக்குமே நடக்கக்கூடாது. தமிழகத்தில் முதல் முறை கடந்த விவரம் தெரிஞ்சு ஒரு 20-25 வருடம் முதல் முறைன்னு வச்சு இவ்வளோ வெட்டு ஒரு பத்திரிக்கையாளரை இந்த மாதிரி வெட்டியிருக்காங்க. வெட்டின உடனே அனைத்து அமைப்புகளும் கண்டனங்களை பதிவு செய்து உடனடியாக ஆசிரியர் குழு அங்கே போது கண்டனங்கள் அனைத்து அமைப்புகளும் பதிவு செய்தவுடன் குற்றவாளியை கைது செய்யணும்னு சொல்கிறாங்க. உடனடியாக முதல்வர் நல வாரியத்திலேருந்து உத்தரவிட்டு பத்திரிகையாளர் நல வாரியத்திலேருந்து 3 லட்சம் ரூபாய் நிதியை செய்தி விளம்பரத்துறை மக்கள் துறை அமைச்சர் மண்மிகு இவர் சுவாமிநாதன், வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட 3 லட்ச ரூபா அவங்க தந்தையார்கிட்ட கொடுத்துருக்காரு, காசோலை கொடுத்துருக்காரு. இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, அந்த மாவட்டமே அவரோட செய்தித்துறை அமைச்சருக்கு மாவட்டம். செய்தித்துறை அமைச்சர் மாவட்டத்திலேயே செய்தியாளரை வெட்டியிருக்காங்க. அப்போ நேற்று காலை 11 மணிக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க அனைத்து பத்திரிகையாளர்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கிட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தி எஸ்பியை சந்திச்சும் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சும் மனு கொடுக்குறாங்க. அதன் தொடர்ச்சியாக முதல்வர் 3 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு, அங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் அவன் நிறுவனத்திலேருந்து செய்தி எடிட்டோரியல்லேருந்து அங்கே போய் அங்கே நிற்கிறாங்க. அப்போது இப்போயும் அவர் கோமாவில் தான் இருக்கார். அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கார். 2 வாரங்களுக்கு பிறகு தான் உயிர் பிழைச்சிட்டாரு. இதுதான் இறுதியாக இருக்கணும் செய்தியாளர் மேலே தாக்குதல் பண்ணுறது. அதாவது ஒரு செய்தியாளரை இந்த அரசு அந்த அரசு எந்த அரசுமே சொல்கிறேன், எந்த அரசையும் குறை சொல்ல, எல்லா அரசுமே தன்னுடைய தவறை சுற்றி காட்டும் போது அந்த செய்தியாளரை முடக்கிறதும் ஒடுக்கிறதும் ஒடுக்குமுறை அடுக்குமுறை எல்லாமே நடக்கும். காவல்துறையில் நடக்கும்போது அவர் மேலே பொய் வழக்கு பதிவு செய்யப்படும். ஆனால் இந்த மாதிரி ஒரு குண்டர்கள் வெட்டியிருக்காங்க. வெட்டினதுக்கப்புறம் மதியம் 2 மணி அளவில் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு காவல்துறை உடனடியாக என்ன பண்ணுது, எஸ்பி அந்த கமலநாயக்கன் பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் உடனடியாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறாரு. வச்ச உடனடியாக ஸ்பெஷல் டீம் 2 பேரை கைது செய்து, அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, செக்யூர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. செக்யூரா சரண்டரான்றது நம்மளுக்கு தெரியல. ஒன்று, இதில் காவல்துறையை உண்மைத்தன்மையை வெளியிடணும். நான் அதை அப்புறமேட சொல்கிறேன். பிரவீன்ற ஒரு வயசு 27 வயசு. அவங்க அப்பா பேர் கோவிந்தராஜன். அவர் பக்கத்தில் இருக்க சுரம்பட்டி ஈரோடு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இன்னொரு நபர் சரவணன், வயது 23. அவங்க அப்பா பேர் பாலு. அவர் பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட்டு பக்கத்துலேயே இருக்க கேவி நகர் திருப்பூர் திருப்பூரை சேர்ந்தவர். இவங்க ரெண்டு பேரை பிடிச்சி விசாரிக்கும் போது இவங்க ஒரு தகவல் சொல்கிறாங்க. எங்கள் நபர் எங்களுக்கு எங்கள் கூட நபர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சபரி விஜய்னு பேர். அந்த சபரி விஜய் இவங்களோட ஸ்டேட்மெண்ட், சபரி விஜய் நாங்கள் 8பினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பிராத்தல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்ககிட்ட 2 நாட்களுக்கு முன்னாடி, ஏண்டா அந்த தரப்பு விளக்கத்தையும் நம்ம சொல்லணும், 2 நாட்களுக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டர் எங்களை செய்தியை பற்றி போட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினார், எங்களை பிளாக்மெயில் பண்ணார். உடனே நாங்கள் அவரை தடுத்தோம். உடனே இந்த எண்ணெய் பிரவீனை தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. உடனே நாங்கள் பிளான் பண்ணி அவரை வெட்டிட்டோன்றாங்க. இதில் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் அவங்க எஃப்ஐஆர் இல்லை, அவங்க ஸ்டேட்மெண்ட் எதனால் வெட்டணுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்பகத்தன்மை இல்லை. ஏன் நம்பகத்தன்மை இல்லைன்னா, 9 பேர் வெட்டியிருக்காங்க. 23 வயசு 27 வயசு 2 பேர் மட்டும் செக்யூர் ஆகிருக்காங்க. செக்யூரா சரண்டரா செக்யூர்னு சொல்லியிருக்காங்க. மீதி பேர் இன்னும் பிடிக்கணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம், மருத்துவமனையில் போயிட்டு கொடூரமாக வெட்டப்பட்டிருக்க காயங்கள், ரத்தம் வழிது பாலமாக வெட்டப்பட்ட காயங்களை நம்ம பார்த்தோம். வெட்டும்போது அந்த காட்சியை நம்ம பார்த்தோமா? நம்மளுக்கு கிடைக்கல, யாருக்குமே கிடைக்கல. இப்போது அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து அந்த கமலநாயக்கன் பாளையம் காவல்துறை அது ஹார்ட் டிஸ்க் கூட எடுத்துகிட்டு போயிடுச்சு. எல்லா சிசிடிவி கேமரா, மற்றவங்க எந்த விஷயத்தில் வேணாலும் காவல்துறை எப்படி வேணாலும் இருக்கலாம். செய்தியாளர் விஷயத்தில் அக்யூஸ்டை சரண்டர் பண்ண அக்யூஸ்டை வெளியே காட்டும் போது அந்த வீடியோவை கம்பல்சரி சிசிடிவி காட்சியை வெளியிடணும். ஏன்னு கேட்டால்
எங்களுக்கு காவல்துறை மேலே நம்பிக்கையே கிடையாது, செய்தியாளர்கள் காவல்துறை மேலே நம்பிக்கையே கிடையாது, பத்திரிகையாளருக்கு உண்மையான அக்யூஸ்டா ரியல் அக்யூஸ்டான்னு எங்களுக்கு தெரியணும். அதனால் இந்த 23 வயசு பையன் இவ்வளோ பெரிய சம்பவத்தை 2 கார் எடுத்துன்னு வந்து பண்ணியிருப்பானா? அப்போ இந்த அவர் சொன்ன மாதிரி சபரி விஜய் நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான், அந்த சபரி விஜயை தூக்கி இருக்கணும்ல இன்ன நேரம். இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. இன்னும் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், மறைவாக வச்சிருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வெளியே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து காவல்துறை வெளியிட்டாகணும். அப்போ தான் வந்து ஒரு செய்தியாளர், இதுதான் இறுதியாக ஒரு செய்தியாளர் தாக்கப்பட்டதற்கு இதுதான் இறுதி சம்பவமாக இருக்கணும். அதாவது சென்னை பிரஸ் கிளப் சார்பில் வலுவாக டிஜிபியை சந்தித்து வலுவான ஒரு மனுவை புகாரை கொடுத்துட்டு டிஜிபி அலுவலகத்திலே அவங்க பிடிக்கலைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாருக்கூடையும் கலந்து பேசிட்டு அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க எல்லார் மேலேயும் குண்டர் சட்டத்தை பதிவு செய்யணும். இவங்க மேலே குண்டர் சட்டத்தை பதிவு செய்யணும், நிச்சயமாக பதிவு செய்யணும். அந்த செய்தியாளருக்கு வந்து அவங்க தரப்பு கோரிக்கை என்னென்னா, நலவாரியத்திலேருந்து 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. முதல்வர் உடனடியாக பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்கு முதல்வருக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் செய்தி பத்திரிகையாளர் முறை நீங்கள் நான் உங்கள் சார்பாகவும் நான் அவருக்கு நன்றி தெரிவித்தாலும், அந்த மருத்துவ செலவை அரசே எடுத்து அந்த மருத்துவ செலவை வந்து சுகாதாரத்துறை அந்த மருத்துவ செலவை அவங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் இதாக அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு செய்தியாளர் மத்தியில் வந்து ஒரு ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும்ன்ட்டு நம்ம நினைக்கிறோம். இது சார், இப்போது இந்த தாக்குதல் செய்தியாளர்கள் மத்தியில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார்? ஒரு பயம் வருமா? நம்ம கிரைம் நியூஸ் நாம போட்டால் நம்மளையும் தாக்குவாங்க அப்படின்ற ஒரு பயம் வருமா? இல்லை நாங்கள் நியூஸ் போட்டால் நீ வெட்டுவியா, அப்போ நான் திரும்ப இன்னும் நிறைய நியூஸ் போடுவேன், முடிஞ்சா வந்து வெட்டு அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்குமா? பள்ளிக்கு பட்டாதான் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்கும். ஒரு நிறுவனத்தையே நம்பி இருக்கும்போது ஒரு யூனியனை நம்ப மாட்டாங்க. நீ உன்னை 3 நாளாக திறத்தும் போது உன் கூட ஒரு 3 செய்தியாளர் கூட இல்லை. அப்போது செய்தியாளர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. உன்னை வெட்டப்பட்டோன்னே எல்லா செய்தியாளரும் உனக்கு வந்து சேர்றாங்க. அந்த எல்லா செய்தியாளர்கிட்ட பேசும்போது பாதி பேர் இப்படி பாதி பேர் அப்படி. ஏன்னு கேட்டால் ஒரு சகோதரத்துவத்தோட எந்த மாவட்டத்திலையும் செய்தியாளர்கள் போகலை. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி சம்பவத்தில் மட்டும் நம்மளுக்கு எல்லாரும் அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சங்கத்திலேருந்து ஒரு அறிக்கைகள் வெளியாகும். இன்றைக்கி தெருக்கு தெரு செய்தியாளர் சங்கங்கள் இருக்குது. ஆனால் அதில் செய்தியாளர்கள் இருக்காங்களா? பத்திரிகையாளர் சங்கங்கள் இருக்குது, அதில் பத்திரிகையாளர்கள் இருக்காங்களான்றது தான் கொஸ்டின் மார்க். அப்படின்னும்போது உங்களுக்கு பிரச்சனைன்னும் போது உடனே ஒரு அமைப்பு வரணும், அறிக்கை கொடுக்கணும் போது அப்போ நீங்கள் அந்த அமைப்புக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? சரி, ஒரு அமைப்புக்கு தான் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க அமைப்பில் நீங்கள் மெம்பராக இல்லை, மாவட்டத்தில் இருக்க மெம்பராக, ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கூட நண்பராக வச்சுருந்தா அந்த 3 நாள் உன்னை பத்திரிகையாளர் உன்னை பூ மாதிரி கொண்டு போயிருப்பாங்களே, கூட காப்பாற்றிருப்பாங்களே. இந்த மாதிரி நடக்குது, ஒரு பத்திரிகையாளர் குழுவில் வந்து இந்த மாதிரி நடக்குது, எனக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுங்கன்னா உன் கூடயே இருந்திருப்பாங்க பத்திரிகையாளர். அப்போது எல்லா பத்திரிகையாளரும் நீங்கள் கேட்ட மாதிரி நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஐயோ இது வேண்டாம், இவன் இளம் கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி எல்லா செய்தியாளரும் குடும்ப பின்னணி குடும்ப சூழல்லாம் இருக்கும். தேவையில்லாத எதுக்கு சர்ச்சை, நம்ம வாடகை ஒருத்தன் வந்து நம்மளை கேட்டுட்டு ஒரு போலீஸ் வந்தால் கூட நம்ம வீட்டில் தரோம் இது பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மற்ற செய்தியாளருக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது வந்து கடைசியாக இருக்கணும். அதாவது தமிழகத்தில் மற்ற மாநிலங்களில் நிறையா நடந்திருக்கு. அது வந்து ஒரு பத்திரிகையாளர் மகன் நடத்துகிற ஆட்சியில் வந்து இது போன்ற நடக்கிறது காவல்துறைக்கும் கேவலம், அரசுக்கும் பெரிய அவமானம் தான். இது வந்து அதாவது இந்த குற்றவாளிகள் வழக்கமாக ரவுடிகள் மேலே 50 வழக்கு போட்டோன்னா 30 வழக்கு அவங்க வெளியே வந்துடுவாங்க. 20 வழக்கில் 10 வழக்கு அக்யூட்டல் ஆகிடும். 5 வழக்கு சாட்சி சொல்ல ஆள் இருக்க மாட்டாங்க. 3 வழக்கில் வந்து அக்யூஸ்டு செத்துருப்பான், கம்ப்ளைண்ட் பார்ட்டி செத்துருப்பான். 2 வழக்கில் அவன் தண்டனை படாமல் வெளியே வந்துடுவாங்க. அதே மாதிரி இதில் அவங்க வெளியே வரக்கூடாது, அவங்கள வெளியே காட்டணும். சமூகத்தில் அந்த பத்திரிகையாளர் மத்தி அந்த வீடியோ சிசிடிவி வெளியே காட்டணும். இவங்க தான் குற்றவாளின்னு தெரியணும். அவங்க கன்விக்ட் ஆகணும் கேஸில், அவங்களுக்கு தண்டனைப்படணும். இதுதான் இதுக்கு தீர்வு. அவங்க மேலே எல்லார் மேலே குண்டர் சட்டம் போடணும். சார், இப்போ நீங்களே நிறைய தடவை சொல்லியிருந்தீங்க, அவர் வந்து இந்த மாதிரி அதாவது ஒன்று எடிட்டோரியல் கிட்ட சொல்லியிருந்துருக்கணும், இல்லைனா பத்திரிகையாளர் சங்கத்திட்ட பேசியிருக்கணும். இதுக்கப்புறம் காவல்துறை உயரதிகாரி அணுகிருக்கலாம். ஆமாம். இப்போ இதுக்கப்புறமா ஒருவேளை ஏதாவது ஒரு பத்திரிகையாளருக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட்டன் வருது அப்படின்னாக்க அந்த பத்திரிகையாளர் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல செல்ஃபோன் கையில் இருக்குது, அவங்க எடிட்டோரியலுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். பத்திரிகை சட்டமே அதானே சொல்லுது. நீதிமன்றத்தில் நீயா செய்தி போட்டேன், நான் உங்ககிட்ட காட்டணும்னு அவசியம், உங்ககிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லைங்கய்யா, நான் ட்ரையலில் காட்டிக்கிறேன், என் ஆசிரியர்கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பத்திரிகை தர்மம் என்ன சொல்லுது? உன்னோட ஆசிரியர்கிட்ட நீ எங்கே போய் செய்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு போ, நீ எடுக்கிற உனக்கு எங்கே அந்த சோர்ஸ் வருது, ஆசிரியர்கிட்ட உண்மையை சொல்லுது. அப்போது ஒரு எடிட்டோரியலுக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நான் அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள் ஒரு எஸ்பிக்கு சொல்லியிருக்கலாம் இன்ஃபார்ம், இல்லை பத்திரிகையாளர் குழுவுக்கு சொல்லியிருக்கலாம், நீ ஒரு அமைப்பில் இருந்திருக்கலாம்.
அப்போது இந்த இந்த வெட்டுக்காயம் தமிழகம் முழுவதும் ஒரு செய்தியாளரோட தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்கல. 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் இருக்க அனைத்து மாவட்டங்கள்லேயும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுச்சு. அதன் விளைவாக இது போன்று ஒவ்வொரு செய்தியாளரும் நம்ம ஒரு குற்றரை பற்றி பேசுகிறோம், ரவுடியை பற்றி பேசுகிறோம், அவனுக்கு 20 கொலை வந்துச்சு, இந்த பத்திரிகையாளர் கொலை ஒன்று 21வது கொலையாக அவனுக்கு நடந்துடக்கூடாதுன்றதுக்கு இதுதான் முற்றுப்புள்ளியாக இருக்கணும். இதுதான் இறுதியாக இருக்கணும். அதாவது இந்த நேசப்பிரபு வெட்டுப்பட்டது தான் இறுதியாக இருக்கணும். பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் தான் செய்தியாளர்கள் என்று அடையாள அட்டையை கழுத்தில் மாட்டிக்கொண்டவுடன் நம்மளுக்கு எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறத தவிர்த்து, நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருந்தாலும் நம்மளோட எல்லை என்ன, நம்மளோட சமயோஜித புத்தி என்ன, நம்ம யாரை கூட்டிகிட்டு போகணும், நம்ம செய்திக்கு என்னென்ன ஆதாரங்கள் தேவை, ஒரு நபர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும், கூட சாட்சி யார் வேணும், இது போன்ற விஷயங்களையும் கொஞ்சம் அனுபவ ரீதியாகவும் இங்கே நியூஸை பிரேக் பண்ணணுன்னு தான் இருக்காங்க. பிரேக் பண்ணுறது மட்டும்தான் இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே தவிர அந்த செய்திக்கு பின்னாடி வரதை நம்மளோட நீங்கள் ஒன்றும் சாதிக்க முடியாது ராஜா. ஏன்னு கேட்டால் உனக்கு முன்னாடி 2000 பேர் போயிருக்கான், உனக்கு பின்னாடி 1500 பேர் வரான். நீ ஒன்றும் பாதையை மாற்ற முடியாது. உன்னோட தரத்தை அழுத்தமாக பதிச்சுட்டு போகலாம். அதனால் திருப்பூரில் வந்து பெரிய எண்ணத்தை சாதிச்சார் அவர். ஒரே செய்தியாளரால் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டை திருத்திட முடியுமா? அப்போது அங்கே இருக்க செய்தியாளர்கள், இதே செய்தியாளர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு முழு ஆதரவு எல்லா செய்தியாளர்களும் தருவாங்க. ஆனால் செய்தியாளர் மேலே ஒரு குற்றம் சாட்டணும்னா அந்த காலம் தொற்று இந்த காலத்து வரைக்கும் பணம் கேட்டு மிரட்டினார். செய்தியாளர் மேலே இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியும். அது போலீஸ் சைடுக்காக அந்த அவங்க தப்பிக்கணுன்றதுக்காக ஒரு அலிகேஷன் வைக்கலாம்ல. அவரை ஏன் வழக்கு பதிவு கொடு, கம்ப்ளைண்ட் கொடு, பணம் கேட்டு மிரட்டினா கம்ப்ளைண்ட் கொடு, விசாரிக்க காவல்துறை இருக்கு. அவர் காவல்துறையே அவங்களுக்கு சாதகமாக இருக்கா? நீதிமன்றத்தில் நீ நிரபராதி நிரூபிச்சுட்டு வெளியே வா. எவ்வளோ வழக்குகளை நீதிமன்றத்தில் வந்து போராடி விடுதலை பெற்று வந்திருக்காங்க. அதில் யாருமே இல்லை, பொய் வழக்கு நிரூபிச்சிருக்காங்க. அப்போது அவன் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு காவல்துறை அவன் கூட சேர்ந்து பொய் வழக்கு பதிவு செய்து பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் மேலே பொய் வழக்கு செய்கிறதாங்க வழக்கமாயிடுது. ஒரு கவர்மெண்ட் முடிஞ்சு எலெக்ஷன் போகும்போது அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுவாங்க, அடுத்த ஒரு கவர்மெண்ட் பண்ணும் இது மாதிரி. ஆனால் இந்த போன்ற விஷயங்கள் தீர்வு ஆகாது. நேசப்பிரபு வந்து வெட்டுப்பட்டது வந்து கடுமையான கண்டனத்தை எல்லா பத்திரிகை துறை அமைப்புகள் சார்பிலையும் எல்லா பத்திரிகையாளரும் நம்ம எதிர்ப்பை தெரிவித்தாலும் இது இறுதியாக இருக்கணும்னு தான். ரொம்ப நன்றி சார். நன்றி. பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.